வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ப்ளவுஸோட முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு காமிச்சிருந்தேன். இப்போ முன்பக்கத்துக்கு பட்டி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த பட்டியில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் துணி கொடுத்து தைச்சிருந்தேன். அந்த கலர் துணி கொடுத்து தைச்சதை எப்படி நம்ம பிசுறு வெளியில் தெரியாமல் தைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ முன்பக்கம் ஆல்ரெடி கப்பு டாட்டெல்லாம் பிடிச்ச இல்லைங்களா, அந்த துணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தைச்ச பட்டி துணியும் எடுத்துக்கிறேன். பட்டி துணியில் ஏற்கனவே 3 துணி இருக்குதுங்க. அதில் 2 துணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரிஜினல் துணி ஒன்று, நம்ம எக்ஸ்ட்ரா கலர் துணி கொடுத்தது எடுத்துக்குவோம். இப்போ இந்த 3வது துணி இருக்கும் பாருங்கள், அதையும் நம்ம விட்டுறலாம். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா ஒரு துணி ஒரிஜினல் துணி இருக்கும், அதையும் நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த முன்பக்கத்தோடு சேர்த்து நம்ம 3 பீஸ் வரும், அதையும் சேர்த்து தைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கைடு அளவுக்கு கேப் விட்டு தைச்சிட்டு வந்துட்டுருக்கலாம். சென்டர் கப்பு கிட்ட வரும்போது நம்ம ஆல்ரெடி அந்த எட்ஜை மடக்கி அடைச்சிட்டோம். அதனால் இப்போ தையல் அது மேலே விழுகாது. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சா கப்பு ஷேப் வராது. அந்த எட்ஜில் மட்டும்தான் நம்ம தைக்கணும். இப்போ அந்த இடத்துக்கு தைச்சிக்கலாம். இப்போ மடித்து அடித்ததை நம்ம விட்டுறலாங்க. இப்போ அது ஃபுல்லாக தைச்சி முடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு துணி விட்டோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி விரிஞ்சு இருக்கணும். அது மேலே தையல் வரக்கூடாது. இப்போ பார்த்திங்களா, இப்போ தைச்சி முடிச்சுட்டு நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்கத்தோட ஷோல்டர்லேருந்து நம்ம அப்படியே சுருட்டிட்டு வந்துடலாங்க. சுருட்டிட்டு இந்த பட்டி ஒன்று தைச்சோம் பார்த்திங்களா, அது மேலே வச்சுக்கலாம். வைக்கும்போது அந்த நம்ம பட்டி ஜாயின் பண்ண தையல் தெரியும். இப்போ ஏற்கனவே கீழே நம்ம ஒரு பட்டி துணி விட்டுருக்குறோம். அந்த பட்டி துணி எடுத்து இந்த தையல் மேலே வச்சு நம்ம 3 துணியும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம உள்ளே தள்ளி விட்டுறலாங்க. இந்த முன்பக்கம் சுருட்டிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டு இப்போ இந்த இதையும் சேர்த்து தைச்சிட்டு வரலாம். இதை தைச்சிட்டு வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற துணி இந்த தையல் கூட மாட்டாத மாதிரி நம்ம உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வரணும். இல்லைன்னா தையல் அந்த துணி மேலேயும் விழுந்துடும். அப்போ உங்களுக்கு திருப்பும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ தைச்சிட்டோம். இந்த நூலை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற துணியை எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த முன்பாகம் அப்படியே ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ திருப்பி பார்க்கலாங்க. நம்ம பட்டி ஜாயின் பண்ண இல்லைங்களா, அது தையலே தெரியாது, பிசுறு தெரியாது. பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண இடமே தெரியாது. 2 தையலுமே உள்ளே போய் பிசுறு தெரியாத மாதிரி வந்துடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலர் துணி கொடுத்ததும் உள்ளே போயிடும். இப்போ இது எல்லாமே நல்லா நகத்தில் தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நமக்கு பிசுறு தெரியாமல் நீட்டாக வந்துடும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கொடுத்த கலர் துணியும் உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. நம்ம ஒரிஜினல் துணி மட்டும்தான் வெளியில் தெரியும். ஃப்ரண்ட்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டு தைச்சிட்டோம். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி திருப்பிட்டோம். இன்னொரு பக்கம் உள்ள பட்டியும் வெளியில் இழுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெளியில் இழுக்கும்போது பாருங்கள், 2 பக்கமே பிசுறு தெரியாமல் நீட்டாக வந்திருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா மட்டும் கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்க்கு நீட்டாக சேரும். ஸ்லைட்டாக தான் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வி ஷேப்பில் நமக்கு கேப் கிடைக்கணும். இப்போ வச்சு பாருங்கள், கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெண்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு நல்ல அப்பியரன்ஸ் கொடுக்கும். இனி அடுத்தது பட்டன் பீஸ் கொடுத்துக்கலாம். இப்போ முதல்ல கொக்கி பக்கம் வெட்டிக்கலாங்க. கொக்கி பக்கத்துக்கு நம்ம அளவு துணிவே வச்சு கூட மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சுமா வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம இந்த அகலத்துலேயும் 1 இன்ச்சு அளவு வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கொக்கி பக்கம் முடிஞ்சது. இப்போ லூப் பக்கத்துக்கு 2 இன்ச்சு இல்லைன்னா 2.25 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் 2.25 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணிட்டேன். இது பிசுறு பாகமாக இருக்கிறதுனால அந்த பிசுறு மட்டும் ஒரே மடிப்பு மடித்து இப்போ தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இது தையல் போட்டு வந்தோடனே நம்ம கொக்கி பக்கத்துக்கு துணி எடுத்துக்கலாங்க. இது ஆல்ரெடி கரை பாகம் இருக்குது. அதனால் இந்த பிசுறு பாகமும் ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டு வந்துடலாம். கீழே முடிக்கும்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குங்க.
அந்த மாதிரி வச்சு இப்போ தையல் முடிச்சிடலாம். இந்த 1 இன்ச் பீஸை நம்ம பிசுறு மேலே ஃபோல்டு பண்ணி இப்போ படிமான தையல் ஒன்று போட்டுட்டு வந்துடலாங்க. படிமான தையல் போட்டால் தான் ரொம்ப நீட்டாக படிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே துணியை உல்ட்டா பண்ணிக்கலாங்க. தலையில் திருப்பி போட்டு கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா, அதை நல்லா உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளே ஃபோல்டு பண்ணி இந்த 1 இன்ச் மடித்தோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கலாம். நமக்கு வெளியில் தெரியவே கூடாது, துணி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது வெளியில் தெரியாமல் அந்த கொக்கி பக்கத்தை பூராமே உள்ளே மடிச்சுக்கலாம். இப்போ இந்த கீழே ஒரு ஜாயின் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேங்க. அது ஒரு சின்ன பிட்டு தான், தைக்காம விட்டு அது மேலே கேப் தெரியும். அதனால் அதுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே துணியை திருப்பிட்டு இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். இந்த படிமான தையல் போட்டதுனால உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பொல்லுன மாதிரி தூக்காமல் இருக்குங்க, அதுக்காக தான் படிமான தையல் போடுறது. இப்போ நமக்கு மேலே கழுத்து வரைக்கும் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், எல்லாமே தைச்சாச்சு. அடுத்தது லூப் பக்கமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நகத்தில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நீட்டாக வந்துடுச்சு. எக்ஸ்ட்ராக்கு மேலே கழுத்துக்கு மேலே இருக்கிற 1 இன்ச்சையும் இப்போ ஷேப் பார்த்திங்களா, கழுத்து ஷேப் கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது லூப் பக்கமாக எடுத்துக்கலாம். அதையே நம்ம பின் பக்கமாக போட்டுக்கலாம், ராங் சைடு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சில் நம்ம ஒரு பக்கம் மடிச்சடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதில் நல்ல பக்கமாக எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் கப்பு சைடு ராங் சைடும் பீஸு பக்கமாக ரைட் சைடும் வச்சு ராங் அண்ட் ரைட் பக்கமாக வச்சு இப்போ ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். மேலே 1 இன்ச்சு விட்டு இப்போ தைச்சிட்டு வந்துடலாம். கீழே முடிக்கும்போதும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தைக்கணும். இப்போ அதே மாதிரி தைச்சி முடித்தாச்சு. இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு இதுக்கு படிமான தையல் போட வேண்டியதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கலாங்க. திருப்பி 1 இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அதை உள்ளே மடிச்சுக்கலாம். உள்ளே மடிச்சுட்டு நம்ம இது ஆல்ரெடி இது 2 இன்ச் துணி, அதையும் நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். 1 இன்ச் மடிக்கும்போது பாருங்கள், இந்த பிசுறு மட்டும் மறைஞ்சிரும். இப்போ இந்த கீழே பாருங்கள் பிசுறு மறைஞ்சு நம்ம அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும். அப்போ அங்கே ஒரு தையல் போடணும். நம்ம அது நான் இப்போ சாக்கில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஊசியை உள்ளே விட்டு நிறுத்திட்டு துணியை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த நூல் பிசுறு தெரியாமல் இருக்கணும், நூல் தெரியக்கூடாது வெளியில். இப்போ அதை அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். அந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்போ இந்த 2 இன்ச்சை நம்ம 1 இன்ச்சாக மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதே கடைசி வரைக்கும் தைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அப்பப்போ துணியை எடுத்து விட்டுறலாம், சுருண்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதை நீட்டாக எடுத்து விட்டு தைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த தையல் தெரியக்கூடாது, பிசுறும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து தைச்சிட்டு வந்து முடிக்கும்போது உங்களுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லைங்களா, அதை நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்குறக்கு உங்களுக்கு நீட்டாக இடம் கிடைக்கும். இதுதான் வந்து லூப் பக்கம். அடுத்தது கொக்கி பக்கம் நம்ம ஆல்ரெடி தைச்சோம். லூப் பக்கத்துக்கு ஃபுல்லாக மேலே தான் கொக்கி பக்கத்தை வச்சு க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இனி அடுத்தது நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஹூக் அண்ட் லூப் பீஸு வச்சு முடித்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோங்க. இனி பேக் பீஸ் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். நீ அடுத்த வீடியோவில் நம்ம பேக் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கமெண்ட்ஸுகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே 3 ஆப்ஷன் ஆளுங்கிறது வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.